அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் நமது மத்திய அரசாங்கம் அதாவது UIDAIன்னு சொல்லக்கூடிய ஆதார் துறையிலிருந்து ஒரு புதிய அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்டேட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதார் அட்டைகள் புதுப்பிப்பது மற்றும் முகவரி மாற்றம் போன்ற சில மாறுதல்களுக்கு இலவசம் அப்படின்ற ஒரு அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. அந்த அப்டேட் யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் வாங்க வீடியோஸ்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறது மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கவர்மெண்ட் ரிலேட்டடான தகவல்களும் உங்களது மொபைல் ஃபோனுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போயிடலாம். அதாவது இந்த ஆண்டிற்கான இலவச ஆதார் அட்டை அப்டேட் வசதி, முகவரி புதுப்பித்தல் மற்றும் மக்கள் தொகை விவரங்களை ஆன்லைனில் புதுப்பிப்பதற்கான காலக்கெடுவை நமது அரசாங்கம் நீட்டித்துள்ளது. பிறகு ஆன்லைன் ஆதார் அட்டை புதுப்பிப்பதற்கு கட்டணம் எதுவுமே செலுத்த வேண்டியதில்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வருடத்திற்குள் ஆதார் அட்டை அப்டேட் பண்ணாதவங்களுக்கு கட்டணங்கள் வசூலிக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆதார் அட்டை என்னென்ன புதுப்பிப்புன்னு பார்த்தீங்கன்னா, அட்டையில் உள்ள முகவரி, பெயர், பிறந்த தேதி மற்றும் பாலினம் போன்ற மக்கள் தொகை விவரங்களை ஆன்லைன்லேயே இலவசமாக புதுப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் எப்படி புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மை ஆதார் அப்படின்ற இணையதளம் அல்லது அந்த செயலி மூலம் புதுப்பிப்புகளை செய்யலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எதுக்காக நீங்கள் ஆதார் அட்டை புதுப்பிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் அட்டை விவரங்கள் துல்லியமாகவும் தற்போதையதாகவும் இருப்பதை உறுதி செய்யணும் அப்படின்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த புதுப்பிப்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம 10 வருஷத்துக்கு ஒரு முறை பயோமெட்ரிக் அப்படிங்கிறத கம்பல்சரி பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படி பயோமெட்ரிக் பண்ணாத ஆதார் கார்டு எல்லாமே இலவசமாக நீங்கள் ஆதார் அட்டை அப்டேட் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிற காலக்கெடுவுக்குள்ளே நீங்கள் பண்ணலை அப்படின்னா அதற்கான கட்டணங்கள் வசூலிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இலவச அப்டேட்டை ஆன்லைன் புதுப்பிப்புகளுக்கு மட்டுமே பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆதார் மையங்களில் செய்யப்படும் புதுப்பிப்புகளுக்கு கட்டணம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலக்கெடு முடிந்த பிறகு ஆன்லைன் புதுப்பிப்புகளுக்குமே கட்டணம் வசூலிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக ஆதார் கார்டு வச்சிருக்கிற ஒவ்வொருத்தருமே இந்த ஆதார் அப்டேட் அப்படிங்கிறத பண்ணி வச்சிருக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை எந்த வகையான ஓட்டர் ஐடியாக இருந்தாலும் சரி, இல்லை ரேஷன் கார்டு அந்த மாதிரி எது அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஆதார் அட்டை அப்படிங்கிறது மேனிட்ரி ஒன்றா இருக்குது. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஆதார் புதுப்பிப்பு அப்படிங்கிறத பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத ரொம்பவே முக்கியமான ஒன்றாகவும் இருக்குது. மேலும் உங்களுடைய ஆதார் அட்டை நிலவரம் குறித்த தகவல்களுக்கு UIDAIன்னு சொல்லக்கூடிய இந்திய தனித்துவ அடையாள அட்டை ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமாக பல சேவைகளை நீங்கள் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. உங்களுடைய ஆதார் அட்டை பதிவிறக்கம் செய்தல், உங்களது ஆதார் அட்டை நிலையை சரிபார்த்தல், விவரங்களை புதுப்பித்தல் மற்றும் PVC ஆதார் அட்டையை ஆர்டர் செய்தல் போன்றவற்றை நீங்கள் ஆன்லைன்லேயே செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் ஆதார் அட்டை பதிவிறக்கம் செய்யணும் அப்படின்னா ஆதார் என்று அழைக்கப்படும் டிஜிட்டல் ஆதார் அட்டையை UIDAI இணையதளம் மூலமாக பதிவிறக்கம் செய்யலாம். இது சட்டப்பூர்வமாக செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய ஆதார் அட்டைக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா அதனுடைய நிலையை UIDAI இணையதளம் அல்லது அதிகாரப்பூர்வ ஆதார் மையங்கள் மூலமாகவும் நீங்கள் சரிபார்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஆதார் அட்டையில் உள்ள விவரங்களை UIDAI அப்படின்னு சொல்லக்கூடிய இணையதளம் மூலமாகவும் புதுப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆதார் அட்டையிலே PVC அட்டை அப்படிங்கிறது ரொம்பவே கெட்டியான அட்டையாகவும் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு மழை அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸ் வந்தாலுமே உங்களுக்கு நனைஞ்சது அப்படின்னாலுமே அதிலிருந்து உங்களுடைய அட்ரஸோ இல்லை எந்த ஒரு சேஞ்சஸுமே ஆகாமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த PVC அட்டை அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காங்க. இதை நீங்கள் பெறுவதற்கு UIDAI இணையதளம் மூலமாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இதற்கு உங்கள் ஆதார் எண் அல்லது பதிவு ஐடியை உள்ளிட்டீங்கனாலே போதும், அதற்கான PVC அட்டையை எடுத்துக்கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஆதார் எண் பயன்படுத்தப்பட்டதன் வரலாற்றை இந்த அதிகாரப்பூர்வ அஃபிஷியல் வெப்சைட்லேயும் போய் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஆதார் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டுள்ளதா அப்படிங்கிறதையும் நீங்கள் சரிபார்த்து கொள்ளணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஆதார் கார்டும் பேன் கார்டு அதுக்கப்புறம்
பேங்க் பாஸ்புக் அப்படிங்கிறது எல்லாமே வந்து லிங்க் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஆதார் வந்து லிங்க் ஆகிருக்குதா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதார் என்பது 12 இலக்க தனித்துவ அடையாள அட்டை எண்ணாகும். இது இந்தியாவில் அடையாள மற்றும் முகவரி சான்றாக வந்து பரவலாகவே பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1 வயது முதல் 5 வயது உள்ள குழந்தைகளுக்கு வந்து இலவச ஆதார் அட்டை முகாம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு சைடுமே போட்டு அதற்கான ஃப்ரீ ஆதார் அட்டை முகாமும் வந்து நடந்துகிட்ருக்கு. நீங்கள் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து ஆதார் அட்டை எடுக்கிறீங்க அப்படின்னா அதற்கான கட்டணங்கள் வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து ஆதார் அட்டை வேணும் அப்படின்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த அப்டேட்டையும் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. மேலும் அவர்கள் கொடுத்துருக்குள்ள அந்த காலக்கெடுவிற்குள் வந்து நீங்கள் ஆதார் அட்டை வந்து புதுப்பிக்கலை அப்படின்னா அதற்கான கட்டணங்கள் வந்து கண்டிப்பாக செலுத்த வேண்டி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து இலவசமாக வந்து உங்களுடைய ஆதார் அட்டையை வந்து புதுப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அடையாளச் சான்று மற்றும் முகவரி சான்று ஆவணங்களை வந்து அந்த UIDA என்ற இணையதளம் மூலமாக வந்து இலவசமாக புதுப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு 10 வருடங்களுக்கும் ஒரு முறை வந்து உங்களது ஆதாரில் உள்ள தகவல்களை புதுப்பிக்க வேண்டும் அப்படின்றத வந்து UIDA வந்து பரிந்துரைக்கிறாங்க. இதற்கான காலக்கெடுவிற்கு பிறகு வந்து ஆன்லைனில் புதுப்பித்தால் மட்டுமே வந்து கட்டணம் வசூலிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுலேயுமே வந்து புதுப்பிச்சுக்க முடியும். அந்த டைமுக்கு மேலே ஆச்சு அப்படின்னா தான் வந்து அதற்கான கட்டணங்கள் வசூலிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கண்டிப்பாக பயோமெட்ரிக் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி ஒன்றா இருக்குது. நீங்கள் வந்து இப்போ ஆதார் அட்டை எடுத்து 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான பயோமெட்ரிக் அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமான அந்த வெப்சைட்லேயோ இல்லை வந்து எங்கே உங்களுக்கான முகாம் போட்டிருக்காங்களோ அங்கே போய் வந்து ஆதார் அட்டைக்கான பயோமெட்ரிக்கை நீங்கள் பண்ணிக்கணும். இது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போலி ஆதார் அட்டைகளுடைய நிலையை கண்டறிந்து அதற்கான அட்டைகள் வந்து கேன்சல் செய்வதற்காகவும் உங்களது அட்டையில் வந்து பயோமெட்ரிக் வந்து கம்பல்சரி ஒன்றா இருக்கிறதுனால எல்லா பக்கமுமே வந்து ஆதார் அட்டை பயன்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்திற்காகவும் தான் இந்த ஒரு அப்டேட்டையுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுடைய ஆதார் அட்டையில் வந்து அப்டேட் ஆகிருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து சரிபார்க்கறதுக்கான வழிகள் வந்து UIDA என்ற இணையதளம் மூலமாக சரிபார்ப்பது, மேலும் SMS அனுப்புவது அல்லது மை ஆதார் செயலி மூலம் சரிபார்ப்பது ஆகியவை வந்து மூலமாக வந்து நீங்கள் வந்து உங்களது ஆதார் அட்டையுடைய நிலையை வந்து சரிபார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் வந்து உங்கள் ஆதார் எண் அல்லது பதிவு எண்ணை பயன்படுத்தி உங்களது நிலையை அறியலாம். அதாவது SMS மூலம் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து UIDA ஸ்டேட்டஸ் என டைப் செய்து 519669 என்ற எண்ணுக்கு வந்து அனுப்புவதன் மூலமாக உங்களது ஆதார் அட்டையின் நிலையை வந்து சரிபார்த்து கொள்ள முடியும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. உங்களது ஸ்மார்ட் போனிலிருந்து மை ஆதார் செயலியை பதிவிறக்கம் செய்து உங்கள் ஆதார் எண் அல்லது வேறு தகவல்களை பயன்படுத்தி உங்கள் ஆதார் அட்டையின் நிலையை வந்து சரிபார்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து சமீபத்தில் ஆதார் பதிவு செய்திருந்தால் அல்லது புதுப்பிப்பு செய்திருந்தால் அருகில் உள்ள ஆதார் மையத்திற்கு சென்று உங்களது ஒப்புகை சீட்டை அதாவது அக்னாலேஜ்மெண்ட் ஸ்லிப்பை காண்பித்தும் வந்து அதற்கான நிலையை வந்து சரிபார்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் 1 வயதிற்கு உண்டான குழந்தைகளுக்கு வந்து ஆதார் அட்டை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த குழந்தையுடைய பெற்றோர்களில் அதாவது அப்பா அம்மா யாராவது ஒருத்தருடைய ஆதார் கார்டு, உங்களது முகவரி சான்று, குழந்தையுடைய பிறந்த சான்றிதழ் இதையெல்லாமே வந்து கொண்டுட்டு போகிறது மூலமாக உங்களுக்கான குழந்தைகளுக்கான ஆதார் அட்டையும் வந்து எடுத்துக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை வந்து ஆன்லைன் மூலமாகவும் வந்து பண்ணுறது மூலமாக உங்களுக்கான நேரம் ப்ளஸ் பணம் அப்படிங்கிறது ரெண்டுமே சேவ் ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கைரேகை, கண் விழித்திரை மற்றும் புகைப்படம் போன்ற அடிப்படை தகவல்களை வந்து நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து வழங்கணும். மேலும் குழந்தைகளுடைய ஃபோட்டோ அப்படிங்கிறதையும் வந்து நம்ம கொடுக்கறது மூலமாக குழந்தைகளுக்கான ஆதார் கார்டு அப்படிங்கிறதுமே வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து 5 வயதிற்கு மேல் வந்து குழந்தைகளுக்கான பயோமெட்ரிக் அப்படிங்கிறதையும் வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைகளுக்கான ஆதார் கார்டு வந்து 1 to 5 வயசு வரைக்குமே வந்து இருக்கிற ஆதார் கார்டு. மேலும் வந்து அவங்களுக்கு 6 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா புதுசாக வந்து நம்ம பயோமெட்ரிக் வச்சு அவங்களுக்கான ஆதார் கார்டுடைய நிலையும் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு குழந்தைகளுக்கான ஆதார் கார்டு எடுக்காதவங்க ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து 5 வயதிற்கு மேற்பட்டுள்ள குழந்தைகளுக்கான ஆதார் கார்டில் வந்து நம்ம பயோமெட்ரிக் அப்டேட்டும் வந்து பண்ணி வச்சுக்கணும். ப்ளஸ் வந்து 10 வருடத்திற்கு மேல் அதாவது இப்போ 2010 ஆதார் கார்டு நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கான பயோமெட்ரிக் அப்படிங்கிறதையுமே வந்து இலவசமாக பண்ணிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. இதற்கான காலக்கெடுவுமே வந்து
அடுத்த வருடம் வரைக்கும், அதாவது 2026 வரைக்குமே வந்து நீட்டித்திருக்கிறாங்க. இதை வந்து நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் மூலமாக வந்து இலவசமாக வந்து அந்த காலக்கெடுவிற்குள் வந்து பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது மீறி செய்யப்படுற அப்டேட்டுக்கு தான் வந்து கட்டணங்கள் வசூலிக்கப்படும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக வந்து ஒவ்வொருத்தருமே ஆதார் கார்டுடைய நிலையை வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக இனிவரும் காலங்களில் வந்து கண்டிப்பாக ஆதார் அப்படிங்கிறது ரொம்பவே கம்பல்சரியாக இருக்கிறதுனால எல்லாரும் இந்த அப்டேட்டை பண்ணிக்கணும் அப்படின்ற நோக்கத்திற்காக தான் இந்த அப்டேட்டை வெளியிட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுறது மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களது மொபைல் ஃபோனுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.